ஜப்பான் நாடுனாலே நிறைய விஷயங்கள் சந்திச்ச ஒரு நாடுங்க. நாகசாக்கி மற்றும் ஹிரோஷிமா நகரங்கள் 2 அணுகுண்டுகள் வாங்கியிருக்கு முன்னாடி. இப்படி செயற்கை பேரழிவு என்ன, இயற்கை பேரழிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் எரிமலை வெடிப்பு, புயல், சுனாமி, உள்நாட்டு போர்கள், இவ்வளோ விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஜப்பான் பார்த்துருக்கு. இதெல்லாம் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு பக்கம் இருந்தால் ஜப்பானோட டெக்னாலஜி இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமாக நிற்கிது. புரியவே இல்லைல்ல, ஜப்பான் எப்படி இவ்வளோ முன்னேறிச்சு? இதுதான் எனக்கும் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. அதுக்காக நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு புரிஞ்சது என்னென்னா, ஜப்பானோட இந்த வளர்ச்சி காரணம் அங்கே இருக்கிற கலாச்சாரம், டெக்னாலஜி, அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி, சர்வீஸ் மைண்ட் செட், முக்கியமாக செல்ஃப் டிசிப்ளினால அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு கேள்வி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் ஜப்பானில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது? ஏன் இது எல்லா நாடுலையும் பார்த்தீங்கன்னா இல்லை? இதையும் பார்த்தா நான் ரிசர்ச் பண்ணேன். அப்போ தான் பார்த்தா தெரிய வந்துச்சு, ஜப்பானிய மக்கள் தங்களோட வாழ்க்கையில் 6 முக்கியமான டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6 டெக்னிக்கில் ஏதாச்சும் ஒரு டெக்னிக் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேஷனையும் சோம்பேறித்தனத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஓவராலாக உங்கள் லைஃப்பில் வந்து க்ரோத் வரும். அப்போ அந்த 6 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருமா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 21 days சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த 6 டெக்னிக்ஸில் எந்த ஒரு டெக்னிக்காவது பிக் பண்ணி நெக்ஸ்ட் 21 நாட்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இந்த சேலஞ்சுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஐ அக்செப்ட் த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அதோடு சேர்த்து நெக்ஸ்ட் 21 daysக்கு நீங்கள் எந்த ஜாப்பனீஸ் டெக்னிக் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. எனவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் டெக்னிக் என்ன அப்படின்னா இனேமொரி. இனேமொரி அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்கிறதா ஒரு குட்டி தூக்கம், நேப்புன்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அதுதான். ஜப்பானில் சின்ன தூக்கம் போடுறதுக்கு ஆக்வர்டும் இல்லை தப்பாகவும் பார்த்தா பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, ரொம்ப டயர்டாகவே இருந்தாலும் சரி, உங்கள் சீட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கத்தை போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட நாப் எடுக்கணும்னு பண்ணால் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜாப்பனீஸ் கல்ச்சர் படி இது செல்ஃப் கேர்னு மற்றும் ப்ராப்பரான ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்வே ஆகுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுனால தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. இதனால என்ன ஆகுது? எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. லாங் பிரேக் எடுத்து ஒர்க் பிளேஸ்ல இருந்து வெளியே போய் ரெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வர அதுக்கு கம்யூட் பண்ண நேரம் வந்து பண்ணால் ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக ஒர்க் பிளேஸ்லேயே தூங்கிட்டா இன்னும் வந்து பண்ணால் பெட்டர், ரைட்டா? ஸோ இதனால ஸ்ட்ரெஸ் குறையும், அலர்ட்னஸ் அதிகரிக்கும், காக்னேட்டிவ் லோடு வந்து பண்ணால் குறையும், எமோஷனல் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், சோர்வு காரணமாக வர்ற மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணால் குறையும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் ஒரு பையன் கிளாஸை படிக்கும்போது தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போச்சு. டீச்சர் அவனை பார்த்து உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்க துடிப்பாங்க. கிளாஸ் வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனோட அப்பாவுக்கு ஜப்பானில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிது கம்பெனியில். இப்போ ஜப்பானில் அதே மாதிரி கிளாஸ் இருப்பனா அந்த பையன் படிக்கும்போது அவனுக்கு டயர்டானே அவன் தூங்கிடுறான். எழுந்த உடனே அவன் எப்பவும் போல பயந்துக்கிட்டு டீச்சர்கிட்ட சாரி சென்சே, கிளாஸை தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல, இதெல்லாம் சகஜம் தான், இது என் கல்ச்சரில் ஒரு பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் இனேமுரி. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஜப்பானீஸ் டெக்னிக் கன்பன். இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். அதனால தான் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் லைக் டொயோட்டா இன்னைக்கு நாள் வரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸான நம்மளும் இப்போ ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு டைமில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 குரூப்பாக டிவைட் பண்ணி ஒரே சேம் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2 குரூப்பில் ஃபஸ்ட்டு குரூப்பு அந்த ப்ராஜெக்டை ஜஸ்ட் 2 daysல பார்த்தா கம்ப்ளீட் பண்ணி டீச்சருக்கு சப்மிட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே செகண்ட் குரூப்பு அதே சேம் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண 7 days வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்த டீச்சருக்கும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ். அதனால் டீச்சர் வந்து பண்ணால் ஃபஸ்ட் குரூப் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை 2 daysல பண்ணால் எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக் சென்ஸு. இதில் நீங்கள் உங்கள் ஒர்க்கை 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். முதல்ல நீங்கள் செய்ய போகிற எல்லா ஒர்க்கையும் ஒரு சார்ட்டில் வந்து விஷுவலாக ட்ரா பண்ணணும். டீமில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை பார்த்தாலே ப்ராஜெக்டில் என்ன ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிருக்கு, முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா புரியணும். இதில் சில கார்ட்ஸு அல்லது சிக்னல்ஸ், கலர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது விஷுவல் அப்பீலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் 3 மெயின் செக்ஷன் இருக்கும். டு டூ, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், டன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு டு டூ லிஸ்ட் அந்த ரெடி பண்ணுங்க. அதில் எந்தெந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணணுமோ எல்லாத்தையும் பார்த்தா மார்க் பண்ணுங்க. அதில் எந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி வேலை அதில் போயிட்டுருக்கோ அதை வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து போடுங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸில் பெண்டிங் வச்சது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை டன் அப்படின்றதில் மார்க் பண்ணி லிஸ்ட்டில் போட்டுருங்க. இதெல்லாம் என்ன ஆகுது, ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது, யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, எப்போ கம்ப்ளீட் பண்ணணும், இது எல்லாம் எல்லாருக்கும் கிளியராக புரியும். அதனால் யாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது, மைண்டில் கிளாரிட்டி இருக்கும். முக்கியமாக விஷுவலாக பண்ண ஒர்க் பண்ணுறதுனால திங்ஸ் வந்து பண்ண ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் எப்படி சிலபஸ் வந்து பண்ண சீக்கிரம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டக் ஆனீங்க அப்படின்னா இந்த கன்பன் டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3வது முக்கியமான ஜாப்பனீஸ் டெக்னிக் கைசன். கைசன்னா என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்.
நமக்கே சில நேரம் தோணுங்க, ஒரு நாளைக்கு சின்ன சின்ன சேஞ்சஸாக பண்ணால் எப்படி லைஃப்பில் வந்து பண்ணால் பெரிய சேஞ்சு டக்குன்னு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தோணல் வரும். அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு டைமில் ஒரு டாக்டர் இருந்தார். ஒரு லேடி அவர்கிட்ட வந்து, டாக்டர் நான் வெயிட் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன், எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து ஒன்று கொடுக்குறேன், அந்த பாட்டுக்கு தினமும் 5-10 நிமிஷம் வரைக்கும் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினோடனே கேட்குறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட்டு எஸ் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போய் தினமும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. 10 நாள் கழிச்சு மறுபடியும் இப்போ டாக்டர் அவரை வர சொல்ல, இப்போ ஒரு சாங் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை கேட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. 3ஆவது தடவை வந்தப்போ டாக்டர் சொன்னார், இந்த 4 சாங்க்கு டான்ஸ் ஆடுறீங்க அது ஓகே, அதோட சேர்த்து நைட்டு 7 மணிக்கு மேலே டின்னரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. 3 to 4 மாதத்துக்கு அப்புறம் அவங்க 10 கிலோ வெயிட் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி டாக்டர்கிட்ட வந்து கேட்டாங்க, டாக்டர் இது எப்படி பண்ணீங்க, நான் இவ்வளோ வருடங்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இதை செய்யவே முடியல அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் சொன்னார், இதுக்கு பேர் தான் கைசன், அதாவது ஸ்மால் ஸ்டெப்ஸ் வில் பிகம் அ பிக் சேஞ்ச். நம்மக்கிட்ட ஒரே நேரத்தில் ரொம்ப பெரிய பெரிய சேஞ்சஸ் பண்ண சொல்லும்போது நமக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் நம்மளே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பேக் பண்ணிடுவோம், அந்த வேலையை தொடவே மாட்டோம் அதுக்கப்புறம், ரைட்டா? ஆனால் நம்ம என்டையர் ஒர்க்கை சின்ன சின்ன டாஸ்க்காக பண்ணி டிவைட் பண்ணி முதல்ல ஸ்மாலஸ்ட் டாஸ்க்கை இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஒவ்வொரு நாளும் 1% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வருஷத்துக்குன்னு கனெக்ட் பண்ணோம்னா நீங்கள் 37% பெட்டர் வெர்ஷனாக ஆக்கிடுவீங்க. சரி, இப்போ அடுத்து ஜாப்பனீஸ் டெக்னிக்குள்ளே போகலாம். அதுக்கு பேர் கை கக்கு. கை கக்குனா என்ன அர்த்தம்னா ரேடிக்கல் சேஞ்சஸ், அதாவது பெரிய மாற்றங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் ரியல் சேஞ்ச் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. சில சமயம் நம்ம பிக் சேஞ்சஸ் நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு தெரியும் இது கைசனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்போசிட் மாதிரி இருக்கும். ஏன்னா கைசன் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு பொருந்தும், கை கக்கு சில விஷயங்களுக்கு பொருந்தும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகும். கை கக்கு டெக்னிக் வந்து முழுக்க வேறு மாதிரியான செயல்படக்கூடிய ஒரு டெக்னிக்கு கைசனை நம்ம கம்பேர் பண்ணும்போது. இப்போ நீங்கள் லைஃப்பில் நான் இங்கே ஸ்டக் ஆகிட்டேன், இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு ரீல்ஸ் பார்க்குற பழக்கம், நெட்ஃப்ளிக்ஸ் அதிகமாக பார்க்குறது அல்லது டூ மச் ஸ்க்ரீன் டைம், அந்த மாதிரியான ப்ராப்ளமுக்கு கை கக்கு டெக்னிக் ஹெல்ப் பண்ணும். இதுக்குன்னு ஒரு டூல் இருக்குங்க, அதுக்கு பேர் தான் 5 question டூல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த ப்ராப்ளம் ஸ்டக் ஆனாலும் உங்ககிட்ட ஒரு 5 questions கேட்கணும். உதாரணத்துக்கு நான் ஏன் ஃபோனில் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே கேளுங்க. ஏன்னா படிக்கும்போது என் ஃபோன் என் முன்னாடியே தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபோன் ஏன் நம்ம முன்னாடியே இருக்குது? ஏன்னா ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்துடுறோம், அல்லது எனக்கு ஒரு டவுட் வரும், இம்பார்ட்டன்ட் கால் வந்தால் என்ன ஆகுது? ஆனால் உண்மையிலே சில சமயம் ஸ்டடி டைமில் இம்பார்ட்டன்ட் கால் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சால், இல்லாட்டி நான் ஃபோனை ஏரோப்ளைன் மோடில் போட்டால் இந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்படின்னா நான் ஏன் ஃபோனை வந்து ஏரோப்ளைன் மோடில் வைக்க மாட்டேறேன்? ஆன்சர் தெரியாமல் ஸ்தம்பிச்சு போவீங்க. இப்படி உங்கள் ப்ராப்ளம் ரிலேட்டடாக ஒரு 5 questions கேட்டிங்கனாலே போதும், நீங்கள் அந்த ப்ராப்ளமோட ரூட் காஸ்க்கே பார்த்தீங்கன்னா போயிடுவீங்க. இந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிரும். அதனால் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டக் ஆனாலும் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருந்தால் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணுங்கள். மொபைல் அடிக்ஷன் இருந்தால் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரொம்ப முக்கியமான ஜாப்பனீஸ் டெக்னிக் போகலாம். அதுக்கு பேர் செய்ரி செய்தோன் செய்சோ. செய்ரி அப்படின்னா சோர்ட் பண்ணுறது, செய்தோன் அப்படின்னா செட் இன் ஆர்டர், செய்சோ அப்படின்னா ஷைன் சுத்தம் பண்ணுறது. ஒரு க்ளீனான என்வாயன்மெண்ட் நம்ம ப்ராடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம ஒர்க் ஸ்பேஸ் மெஸ்ஸியாக இருந்தால் அதை பார்த்ததும் டிஸ்ட்ராக்ஷன் அதிகம் வரும். ஏதாவது செய்ய நினச்சா மனசே வராது. அதுவே நம்ம சோம்பேறித்தனத்துக்கு ஒரு ரீசன் ஆயிருங்க. அப்போது நீங்கள் எப்படிப்பட்ட லேசியாக இருந்தாலும் இன்றைக்கி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டடி ஸ்பேஸை க்ளீன் பண்ணுங்கள், அதை அட்ராக்டிவாக ஆக்குங்க. டெஸ்கில் உள்ள எல்லா பொருளும் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டடி செஷனுக்கு ரெடியாக வைங்க. இப்போ பாருங்கள், உங்கள் மைண்டில் ஒரு ஷைனிங் ஏற்படுது. என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அதை கேட்குறதுக்கும் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாயபிளாக இருக்கும். அங்கே உட்காந்து ஸ்டடி பண்ண தானாகவே நமக்கு வந்து மனசு வரும். அதனால் எப்போவும் மனசை வச்சுக்கோங்க, திங்ஸ் இன் ஆர்டர், கிளாரிட்டி இன் மைண்ட். அதை ஃபாலோ பண்ணாலே மைண்டில் கிளட்டர் குறையும், ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும். அடுத்த ஜாப்பனீஸ் டெக்னிக் ஹரா ஹச்சிபு. ஒரு டைமில் ஒரு ஜாப்பனீஸ் பிஸ்னஸ் மேன் இந்தியாவுக்கு வந்தார். அவர் அங்கே இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். அவரும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவருடைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஏன் நீங்கள் இவ்வளோண்டு தான் சாப்பிட்டீங்க அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட கேட்க, நம்ம ஜாப்பனீஸ் டெக்னிக்கான ஹரா ஹச்சிபு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதாவது ஒரே சாப்பாடில் 100% நம்ம வயிறு வந்து நிரப்பக்கூடாது,
நமக்கு வந்து ஒரு 80% மட்டும்தான் நிரப்பணும், 80% ஃபுல்லாகிறது தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டால் அவர் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சின்ன சின்ன அளவாக நம்ம சாப்பிடும்போது நம்மள குடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைஜஷன், நம்ம சாப்பிட்டது எல்லாத்தையும் டைஜஷன் பண்ணுறதுக்கு 100% எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணணும். அதை நம்ம தடுக்கிறதுக்கு 80% நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா 80% எனர்ஜி தான் வந்து அதுக்கு டைஜஷன் பண்ண வந்து ரிமைனிங் வந்து நம்ம 20% வந்து சேவ் பண்ணலாம் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது, அந்த சேவ் பண்ண எனர்ஜியை நம்ம ஃபோக்கஸ் லெவலில் வந்து ஹை பண்ணுறதுக்கும் இல்லை அட்டென்ஷன் லெவலில் ஹை ஆக்கிறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஒரு வேளை சாப்பாடு எடுத்தீங்க அப்படின்னா வயிறு வந்து 100% ஃபுல்லாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒரே நாளில் வந்து ஹெவி பிரேக்ஃபாஸ்ட், ஹெவி லஞ்ச், ஹெவி டின்னர் எடுத்திங்கன்னா ஒரு மயக்கம் தான் நமக்கு வரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனால் அதே ஸ்டொமக் வந்து எம்டியாக வச்சு ஒரு 20% எம்டியாக வச்சிங்க அப்படின்னா அந்த அலர்ட்னஸ் அதிகரிக்கும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். எப்படி வயிறு வந்து 80% ஃபுல்லாகும், நான் எனக்கு அதை எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏப்பம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுதான் 80%. ஓகே, இப்போ வீடியோ என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் 21 days சேலஞ்சில் அது என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம இதே ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். Until then, see you.